கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க உணவை வந்து மருந்து மாதிரி பார்த்து பார்த்து சாப்பிடணுங்க. என்ன ரீசன் அப்படின்னா, உணவுல தான் நிறைய நச்சுத்தன்மை வாய்ந்த விஷயங்கள் வந்து நம்மளுடைய உடம்புல சேர்ந்து கிட்னி வந்து அதை வெளியேற்ற முடியாமல் அடுத்த கட்ட ப்ராப்ளம்க்கு கொண்டு செல்லும். இந்த வீடியோ பதிவில் எப்படி நம்ம வந்து நார்மலான ஒரு கிட்னி டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது டிஸ்க்ளைமராக எந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலும் உங்களுடைய டயட்டீஷியன் இல்லைன்னா உங்களுடைய நெஃப்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கும். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுடைய யூடியூப்ல இருக்கிற ஃபுட்டுங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் கம்ப்ளீட்டாக பார்த்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் டயட் ஃபார் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே வாட்டர் இன்டேக்கை வந்து நம்ம கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். இரண்டாவது, சோடியம், பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் 3 சால்ட்ஸுமே கிட்னியில் வந்து ஃபில்டர் ஆகிறது சிரமப்படும். ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஃபுட், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். மூன்றாவது, புரோட்டீன் இன்டேக்கை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். புரோட்டீனே இல்லாமல் இருக்க முடியாது. யூரிக் ஆசிட் ஹை வால்யூம் புரோட்டீனை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 0.8 கிராம் பெர் கேஜி பெர் டே தான் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கணும். இதே இது டயாலிசிஸ் தேவைப்பட்டதுன்னா 1 கிராம் இல்லை 1.2 கிராம் வரைக்கும் போகலாம். நான்காவது முக்கியமானது, இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி நம்மளுடைய கேலரி ரிக்குயர்மெண்ட்ஸை ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது 2000லிருந்து 3000 கிலோ கேலரிஸ் உற்பத்தி ஆகிற அளவுக்கு வந்து நம்மளுடைய கேலரிஸை பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான டயட் பிளானை நம்மளே உருவாக்கி கொள்ள வேண்டும். கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க என்னென்ன ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு நாளைக்கு கிட்னி டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு 1 லிட்டரோ 1.2 லிட்டரோ 1.5 லிட்டரோ எது உங்களுக்கு ஆப்டிமைஸ்டான இதோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இரண்டாவது, சோடியம் அதிகமாக இருக்கிறது, உப்பு அதிகமாக இருக்கிற உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. உப்பில் வந்து மெயினாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே உணவில் போடுற உப்பு எல்லாத்தையுமே தவிர்த்துட்டோம்னாலும் இந்த கேன்டு ஃபுட்டு, இந்த கடலையில் இருக்கிற உப்புக்கள், இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, இந்த ஸ்மோக்டு ஃபுட்டு, தந்தூரி ஐட்டம்ஸு, ஹோட்டலில் சாப்பிட்றது, இது எல்லாத்துலேயுமே கண்ணுக்கு தெரியாத இடத்துல நிறைய உப்புகள் வந்து நம்மளுடைய உடம்புல சேர்ந்துடும். இந்த சோடியமை வந்து அந்தளவுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுக்கிறது மிக முக்கியம். இரண்டாவது, பொட்டாசியம் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, பொட்டாசியம் அதிகமாக எதில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வாழைப்பழத்தில் தான் அதிகமாக இருக்குது. வாழைப்பழம் கூடுமான வகையில் தவிர்த்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இளநீரில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாமே அது இல்லாமல் மீட், ரெட் மீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பொட்டாசியம் வந்து ஆரஞ்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்குதுங்க. மூன்றாவது வந்து புரோட்டீனை வந்து எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படின்னா, ரெட் மீட், அதாவது ஒரு பீஃப்லேயும் ஒரு மட்டன்லேயும் இருக்கிற மீட்டில் வந்து ரொம்ப ஹை டென்ஸ் புரோட்டீன் இருக்கிறனால அதை அவாய்ட் பண்ணிங்க. அதுக்கு பதிலாக சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரியான மீட்டுகள் மாற்றிக்கிறது அவசியம். அதே சமயம் மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்கிற மில்கை தவிர்த்து ஃபேட்டை எடுத்த மில்க்கு, வெண்ணெய்கள், இது எல்லாமே கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம். நம்மளுடைய புரோட்டீன் வந்து மில்கில் இருந்தும் ஹை டென்ஸ் புரோட்டீன் இருக்கிற பன்னீர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பாஸ்பரஸ் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, மீட்லேயும் மில்க் ஐட்டம்ஸ்லேயும் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் மில்க் குடிக்கிறது நல்லது, பட் ரெஸ்ட்ரிக்டடாக குடிக்கணும். கடைசி விஷயம், ரொம்ப முக்கியமாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது ஆல்கஹால். இதில் எல்லா வகையான விஷயமே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஆல்கஹால் தவறிட்டோம்னாலும் அது வந்து மிகப்பெரிய தவறாக இருக்கும். கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க எந்தெந்த உணவெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, மறுபடியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரோட்டீன் தான். புரோட்டீனில் வந்து நம்மளுடைய குட் ப்ரோட்டீன் ஒன்று இருக்குது. அதாவது ஃபிஷ்ஷிலிருந்து வர்றது, சிக்கன்லேருந்து, லீன் மீட்லேருந்து வர்ற ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. ப்ளஸ் மில்க் ப்ராடக்ட்ஸில், அதாவது கம்மியான அளவான மில்க் வந்து டெய்லி எடுத்துக்கிறது நல்லது. இதே சமயம் சோயா பீன்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரொக்கோலி, இதுலாம் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது, எடுத்துக்கிறது நல்லது. ப்ளஸ் நம்மளுடைய எக்கு ஒயிட்டை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இரண்டாவதாக ரொம்ப முக்கியமானது கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்மளுடைய அன்றாட உணவில் ரைஸில் இருக்குது, வீட்டில் இருக்குது, கோதுமை, ரவை, கஞ்சி, சத்துமாவு கஞ்சி, இந்த மாதிரி எல்லா கிரெயின்ஸ் ஐட்டத்துலேயும், லெக்யூம்ஸ் ஐட்டம், பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் எக்ஸசிவாக இருக்குங்க. எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கிறது மிக முக்கியமாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லது, பட் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக வந்து காலிஃப்ளவர், கேபேஜஸ், மண்ணுக்கு கீழே விளையிற வெஜிடபிள்ஸான ஒரு ரேடிஷ் ஆகட்டும், பொட்டேட்டோ, பீட்ரூட்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லது. இதே இது பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற கீரை வகைகள், பசலைக்கீரை, பாலக்கீரை, இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் வந்து எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸான ஒரு ஆரஞ்சஸ், பெரிஸ், ஆப்பிள்ஸ், இந்த மாதிரி இது மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மிச்சம் எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது ரொம்ப முக்கியமாக கேலரி இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து நட்ஸ்.
நடக்கல்லை, ஒரு ஆல்மண்டு, பாதாம் எல்லா வகையான நட்ஸுமே நல்லது. ஆப்டிமைஸ்டாக டெய்லி எடுத்துக்கிறது மிக முக்கியம். கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 5 முக்கியமான விஷயங்களை நம்ம மனசுலேயே வச்சுருக்கணும். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுடைய கஸ்டமைஸ்ட் டயட் பிளான், நம்மளுக்கு எது டெய்லி ஒர்க் அவுட் ஆகுமோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி டெய்லி பேசிஸில் அதை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இரண்டாவது, ரெகுலராக நம்ம டயட் பிளானில் இருக்கிறோம், கரெக்டாக இருக்கிறோமாங்கிறது ரத்த பரிசோதனை மூலியமாகவும் மருத்துவர்களோட ஆலோசனை மூலியமாகவும் நம்ம ரெகுலராக அதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கணும். மூன்றாவது, ஏதாவது ஒரு அசௌகரியங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக ஒரு டயட்டீஷியனை கஸ்டமைஸ்டாக நம்ம ஃபோன் பண்ணி ரீச் பண்ணுற அளவுக்கான இடத்துல நம்ம வச்சு எல்லா டவுட்ஸையும் கேட்டுக்கிறது மிக முக்கியம். நான்காவது, நம்மளுடைய மெடிகேஷன்ஸும் நம்மளுடைய டயட்டும் நல்ல ஒத்துப்போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். எந்த மெடிசன் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அந்த டாக்டர்கிட்ட நம்மளுடைய டயட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் அவங்கக்கிட்ட நம்ம அந்த மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். ஐந்தாவது, எப்போவுமே கிட்னி பேஷண்ட் அப்படின்னு ஒன்று டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்ம மனசில் வரும். டயாலிசிஸ் பேஷண்ட்டோட ஃபுட் பிளான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நான் டயாலிசிஸ் கிட்னி பேஷண்ட்டோட ஃபுட் பிளான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ரெண்டையும் நம்ம குழப்பிக்காமல் வெவ்வேறு படுத்தி டயட்ரி லிஸ்ட்டை வாங்கிக்கிறது மிக முக்கியம். டேஷ் டயட் ஃபார் கிட்னி டிசீஸ்னால் என்ன அப்படின்னா, டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறதாங்க. இது என்ன அப்படின்னா வந்து ஹை சால்ட், ஹை பொட்டாசியம், ஹை பாஸ்பரஸ் டயட் ப்ளஸ் நிறைய தண்ணி குடிக்கிறது. இது எல்லாமே பண்ணோம்னா நம்மளுடைய உடம்புல ஃப்ளூயிட் வந்து நிறைய ரீட்டைன் ஆகிக்கும், கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்பாத சூழ்நிலை வரும். அப்போது நிறைய ஃப்ளூயிட் சேர்ந்தோடனே நம்மளுடைய ஹார்ட் வந்து அவ்வளோ வால்யூமை பில்டு பண்ணுறதுக்காக அதிகமாக துடிக்க ஆரம்பிக்கும். அப்போது ஹைப்பர் டென்ஷன் ப்ரெஷர் வந்து கூடுதலாயிரும். இந்த ப்ரெஷர் கூடுதலாகிறதுனால மறுபடியும் கிட்னிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து டேமேஜை அதிகப்படுத்தும். அதனால் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷனை ரத்த அழுத்தத்தை வந்து தவிர்க்கறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய டயட்ரி மாடிஃபிகேஷன் தான் டேஷ் டயட், அதாவது டயட்ரி அப்ரோச் ஃபார் ஸ்டாப்பிங் ஹைப்பர் டென்ஷனுங்கிறது. டேஷ் டயட்டை பற்றி கான்செப்ட் என்னென்னா, லோ சோடியம், பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் வித் ப்ரோட்டீன் டயட் வித் ஹை கேலரி இன்டேக் அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். ட்ரிங்க்ஸ் வந்து கிட்னி பேஷண்ட்ஸ் என்னென்னலாம் குடிக்கலாம்னா வாட்டர் தான். வாட்டரில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்க வேண்டிய அவசியம். எவ்வளோ வாட்டர் குடிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய நெஃப்ராலஜிஸ்ட் தான் டிசைட் பண்ணணும். ஒவ்வொரு டைம் நம்மளுடைய மெடிசின்ஸ் எடுத்துக்கும் போது சரி, டயாலிசிஸ்க்கு போகும்போது சரி, பெர் டே வாட்டர் ரெக்யர்மெண்ட் எவ்வளோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட்டர் ரெக்யர்மெண்ட்னா வெறும் தண்ணியில் பாட்டிலில் வச்சு குடிக்கிறது மட்டும் கிடையாது. நம்மளுக்கு கண்காணாத இடத்துல தண்ணிகள் வந்து சேர்ந்துருக்கும். சாம்பாரில் இருக்கும், ரசத்தில் இருக்கும், ஃப்ரூட்ஸில் வாட்டர்மெலன் சாப்பிட்ருப்போம், கிரேப்ஸ் நிறைய சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத வாட்டர் கண்டென்ட்டையும் நம்ம சேர்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி வாட்டர் கண்டென்ட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும். அடுத்த ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்கக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ். எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, அதுலேயும் உப்பு போடாமல் குடிக்கிறது நல்லது. அடுத்தது வாட்டர்மெலன் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ப்ளூபெர்ரி ஜூஸஸ் ரொம்ப நல்லது. ப்ளஸ் ஹெர்பல் டீ, க்ரீன் டீ, இது எல்லாமே மிக நல்லதாக இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறத மனசில் வச்சுக்கணும். எந்த ஜூஸஸை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா மெயினாக வந்து ஆப்பிள் ஜூஸ் ப்ளஸ் ஆரஞ்ச் ஜூஸ் இது எல்லாமே தவிர்க்க நல்லது. என்ன ரீசன் அப்படின்னா அதில் பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கோகோனட் வாட்டர் நல்லதுன்னு சொன்னாலும் அதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக குடிக்கிறத தவிர்த்துக்கணும். என்னதான் நம்ம உணவு கரெக்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து இந்த 5 விஷயத்தை வந்து லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுடைய டயட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும். எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் அதில் இருக்கிற ஒரு கேலரி ரெக்யர்மெண்ட், எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது, எல்லாமே ஓரளவுக்கு நம்ம அந்த நாலேஜ் டெவலப் பண்ணி சாப்பிட்றது மிக அவசியம். இரண்டாவது, பயங்கரமாக ரெஸ்ட் எடுக்கணும். ஓவராக ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிக்கூடாது. இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுடைய கிட்னியை எச்சா பாதிக்கும். மூன்றாவது, எக்ஸசைஸ். மிதமான எக்ஸசைஸ். நம்ம வந்து டிஜெக்ட் ஆகி உட்காந்துடாமல் மிதமான நம்மளுக்கு உண்டான எக்ஸசைஸை நம்ம டெய்லி பேசிஸில் பண்ணிகிட்ருக்கணும். நான்காவது, ஆல்கஹால் கன்சப்ஷனை கம்பல்சரி நிறுத்தியே ஆகணும். கண்டிப்பாக அது எடுத்துக்கூடாது. ஐந்தாவது, எப்போவுமே கிட்னி பேஷண்ட்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ டயபெட்டிக் ப்ராப்ளமோ எது இருந்தாலும் இம்மீடியட்டாக அதையும் க்யூர் பண்ணி நல்லா வச்சுக்கிறது நல்லது. இந்த வீடியோ பதிவில் கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு உண்டான நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதே வீடியோ பல தடவை தொடர்ந்து பாருங்கள். முடிஞ்சால் அதுலேருந்து நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.